வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம்னா, ஒரு முக்கியமான பொருள். இது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய சத்து மாவு. அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள பேறுகால மருந்து. இது வீட்டில் எங்களுக்கும் பல பசங்களுக்கும் சத்து மாவு டெய்லி கொடுக்குறாங்க. இதை வீட்டில் உள்ளவங்க செய்கிறாங்க. அதை பற்றி என்ன ஏதுன்னு பற்றி இப்போ அவங்களே சொல்லுவாங்க. போய்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டிலே இந்த சத்து மாவு எப்பயுமே நாங்கள் தயாரிப்போம். இதை நம்ம உறவுகள் எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நோக்கத்தோடு தான் வந்திருக்கோம். இதில் 21 பொருட்கள் சேர்த்துருக்கோங்க. இந்த 21 பொருட்களுமே நம்ம விவசாயிகள்கிட்ட நேரடியாக நம்ம வாங்கி எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நம்ம வீட்டிலேயே தயாரித்த பொருளுங்க. அதுக்கப்புறம் இது பேறுகால மருந்தும் அதே மாதிரி தான். எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நம்ம வீட்டிலேயே தயாரித்த பொருள். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா நம்ம எப்படியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கடையிலேருந்து பொருட்கள் வாங்காமல், எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்காமல் நம்ம இந்த சத்து மாவு 21 பொருட்கள் இதில் சேர்த்துருக்கிறதுனால என்னென்ன பொருட்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றோம். இந்த 21 பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கல கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துட்டு லைட்டாக சுடுதண்ணி இருக்கு இல்லையா, சுடுதண்ணியை தெளித்து நம்ம சத்து உருண்டையாக பிடிச்சி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சத்து மாவு கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம். அதுக்கப்புறம் இடியாப்பம் இதில் செய்யலாங்க. இந்த மாதிரி இத்தனை இதுவும் நம்ம செய்யலாம். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கலைங்க. இந்த பேறுகால மருந்து அதே மாதிரி தான். நம்ம கடையில் இப்போ நாட்டு மருந்துகளில் பொருட்கள் வாங்கி எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் நம்ம வீட்டிலேயே தயாரித்தது. நம்ம உறவுகள் எல்லாம் தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கிறலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைங்க. நன்றி. இப்போ மருந்து சாமானும் வைக்க போகிறோம். இது குழந்தைகள் பேறுகாலான சமயத்தில் பெண் குழந்தை பிறகு பிரசவ பெண்களுக்கு கொடுக்குற மருந்து. இந்த மருந்து கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு என்னென்ன உபயோகம்னு சொல்கிறத ஒன்று சொல்கிறேன். இது பேறுகாலம் ஆன சமயத்தில் மட்டும்தான் சாப்பிடலாமா, மற்ற நேரத்துல சாப்பிடலாமா? இது எப்பயும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வீட்டுல பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சளி பிடிச்சாலும் தடுப்பு முடிச்சாலும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு கோழி குழம்பு இது மாதிரி வைக்கிறது, சூப்பு இது வைக்கிறதுல ஒரு இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அரைச்சு பொடியாக்கி வச்சுட்டு அதுல நான்வெஜ் சமைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பொடியை சேர்த்து நம்ம சேர்த்து அதுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா எதிர்ப்பு சக்தி வரும். முதல் மருந்து அதுல பொண்ணே எதிர்ப்பு சக்தி கொடுப்போம். எதிர்ப்பு சக்திக்கு தான் முதல்ல இது கொடுப்போம். சரி, இப்போ அது ஒவ்வொன்றா எடுத்து என்னென்னு சொல்றீங்களா? ஃபஸ்ட்டு திப்பிலி எடுத்துட்டோமா? சரி, திப்பிலி உடம்புக்கு சூடு கொடுக்கும். குழந்தை பிறந்த பிள்ளைக்கு உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். என்னாக்க ரத்தப்போக்கு நிறைய ஆகும் இல்லையா, அதனால குழந்தைகளுக்கு ரத்தப்போக்கு போகும், உடம்பு சில்னஸ் ஆயிரும். குளிர்ச்சி ஆகிறதுக்கு, குளிர்ச்சி ஆகாம வைக்கிறதுக்காக இந்த திப்பிலி. இதுக்கு பேர் திப்பிலியா? பேர் திப்பிலி. இதுக்கு பேர் திப்பிலி. சரி, அடுத்தது இது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எல்லாத்துக்குமே அதோட உபயோகம் தெரியும். தெரிஞ்சாலும் இந்த சமயத்துல சொல்றது நல்லது. குழந்தைகளுக்கு சுகர், அந்த சமயத்துல சுகர் கூடிரும், இது பண்ணிடும். அதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக இந்த கருஞ்சீரகம் இந்த மருந்து பொருளோட சேர்க்கிறது. அடுத்து இது ஓமம். வயிற்று வலி, ரத்தப்போக்கு போகும்போது எடுத்துக்காட்டுங்க. ரத்தப்போக்கு போகும்போது உடம்புல வயிற்று வலி அதெல்லாம் வரும். சுண்டு வலின்னு சொல்லுவாங்க. அது வரும்போதுக்கு வராம இருக்கிறதுக்காக இதை ஓமம் கூட சேர்க்கறது. இப்ப நம்ம இந்த ஓமம் சும்மா சாதாரண இப்ப குழந்தைகளுக்கு கூட சாப்பிட்டா, ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றப்ப வயிறு வளாம இருக்கிறப்ப இதை சேர்த்து நம்ம பொடி அடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தனியா கூட. இது தேசாவரத கட்டை. தேசாவரதக்கட்டையா? தேசாவரத கட்டை. இந்த தேசாவரத கட்டை குழந்தைகளுக்கு உடம்புக்கு அந்த ரத்த போக்க போனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். நாளாக கட்டுப்படுத்தும். அத இது கொடுக்கும் போதே வலுவாகும். இத கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னாக்க ரத்தம் ஊற செய்யும். ரத்த விருத்திக்காக இத நம்ம பொடியோட சேர்த்து அதுக்காக கொடுக்கறது. தேசாவரதக்கட்டை. சித்திரத்தை எல்லாத்துக்குமே தெரியும். சித்திரத்தை சாப்பாடுக்கு முதலையோ பின்னாடியோ நம்ம சேர்க்கிறது உடம்புக்கு நல்லது. சித்திரத்தை வாய்க்கு ருசி கொடுக்கும். உடம்புக்கு வலி எல்லாம், உடம்பு வலி
இதெல்லாம் எடுக்கிறதுக்காக சித்திரத்தை கொடுக்கறது. அப்ப இந்த பொடியை அரைச்சு வச்சா நம்ம வெறும் உடம்பு கை கால் வலி இருந்தா வெறும் சுடுதண்ணில கூட ஆத்தி அது ஆத்தி குடிச்சுக்கலாம். நார்மலா குழந்தை பிறந்தவங்க இல்ல யாருமே யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிடுறதுனால உடம்புக்கு நல்லதுதான். எல்லாமே இது மருந்து பொருட்கள் தான், அதனால நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. சரி, அடுத்து இது வெள்ளை மிளகு. மிளகு வந்து உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்கு. வெள்ளை மிளகா? மிளகுலயே வெள்ளை மிளகு இருக்கு. வெள்ளை மிளகு, இந்த வெள்ளை மிளகு வந்து நம்ம இதுக்காக நம்ம கொடுக்கறது, உடம்பு வலி இதெல்லாம் வாங்குறதுக்காக கொடுக்கறது. எல்லாமே சளி உடம்பு வலி. ஏன்னா பேறுகாலம் ஆன சமயத்துல ரொம்ப உடம்பு பெயினா இருக்கும். எனக்கு நான் சுகப்பிரசவம் ஆனவங்களுக்கு நிறைய வலிக்கும், அதனால அந்த மிளகு சேர்த்து கொடுக்கறது. இந்த சதகுப்பை சொல்றது. சதகுப்பை, இது சதகுப்பைன்னு சொல்றது. தீட்டு போகாம இருந்தாலும் போக வச்சிடும். ஒரு வேளை போகாம இருந்தா அடிச்சுண்டு வழியில வந்து அடுப்பு கீழே வந்து எங்கள் மாதிரி நின்றுக்கும் தக்கி, அது தைக்க நிக்க விடாம கிளீனா போக வச்சிடும். அதுக்குதான் இந்த சதகுப்பை. இது வால் மிளகு. நம்ம உடம்பு சூட்டை கொடுக்கணும். வால் மிளகு என்ன வாழ்வாலா இருக்கும்? ஆமா, வாழ்வாலா இருக்கும் வால் மிளகு. உடம்பு சூட்டை தக்க வச்சிருக்கும். உடம்பு சூட்டை குறைய விடாது. அந்த நமக்கு எவ்வளவு சூடு வேணுமோ அந்த தண்ணி வராம உடனே கரெக்டான சூடோட வச்சிருப்போம். ஒண்ணு சூட குறைக்குது, ஒண்ணு சூட கரெக்டா வச்சுக்கிறது. சூப்பர்ல இது. அதுக்காக இந்த வாழ்மிளகு. இது அதிமருது கட்டை. அதிமதுர கட்டை. இது வந்து குழந்தைகளுக்கு பாலை ஊற வைக்கும், வாய்க்கு ருசி கொடுக்கும். அந்த சமயத்துல சாப்பிடறதுக்கு நினைப்பு வராது. நம்ம படுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம படுத்துட்டு இருந்தா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த கட்டை. இது பால் ஊற வைக்கும், நல்லா வாய்க்கு ருசி கொடுக்கும். இந்த கட்டையை சும்மாவே வாயில சவைச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னாக்க அது இனிப்பா இருக்கும். வாயில எடுத்து போட்டு சவைச்சு பாருங்க, இனிப்பா இருக்கும். சரி, இது மிளகு. நம்ம சாதாரண மிளகுதான், நம்ம ரசம் வைக்கிற மிளகுதான். இந்த மிளகு வந்து உடம்பு வந்து இருக்கும். நம்ம உடம்பு லூஸ் ஆகாம சதைகளை வந்து லூஸ் ஆயிடும். எலும்புகள்லாம் ஒரு தளர்ந்து போயிருக்கும். அது இருக்கிறதுக்காக இந்த கருமிளகு கொடுக்கறது. இந்த ஜாதிக்காய் வந்து தூக்கத்துக்கு கொடுக்கும், தூக்கம் கொடுக்கும், வாய் ருசி கொடுக்கும். இது நம்ம பிரியாணி இதெல்லாம் போடுவாங்க. சாதாரணமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள் தான். வாய் ருசிக்காக வாய் ருசி கொடுக்கும், நல்லா தூக்கம் கொடுக்கும். நல்லா குழந்தை பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் தூக்கம் வரணும் இல்லையா, அதுக்காக தூக்கத்துக்காக கொடுக்குறது. சுக்கு. இஞ்சியை வந்து உடனே கையில கொடுக்க முடியாது. அதனால இந்த சுக்கு பால் வந்து சுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதுல இருக்கிற சத்துனால இந்த இரும்பு சத்து வந்து நமக்கு உடனடியா நம்ம இழப்ப தடுக்கும். இரும்பு சத்தை நமக்கு இந்த பொடியை நம்ம கொஞ்சம் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டோம்னாலே உடம்பு. பால் வெங்காயம் வந்து குழந்தைகளுக்கு தேய்ச்சி கொடுப்பாங்க. இதை நம்ம உடலோட சேர்த்துக்கிட்டா வயிற்று பொறுமல், வயிற்று உப்பிசமா இருக்கிறது, அந்த வயிற்று பொறுமல் உப்பிசம் அதெல்லாம் வராது. வயிற்று கோளாறு எதுவும் பண்ணாது. மாச்சக்காய் வாய் புண்ணு இதுகள் வராம இருக்கிறதுக்கு இதை நம்ம மருந்தோட சேர்த்துக்கிறது. இதை சேர்த்துக்கிட்டோம்னாக்க இப்ப இதெல்லாம் இவ்வளவு அளவு, இது எல்லாமே எவ்வளவு அளவு இருக்கு? எல்லாமே காக்கா கிலோ இருக்கு. இது எல்லாமே சம அளவு தான் போடுவோம். ஆனா இந்த மாச்சக்காய் மட்டும் கொஞ்சமா போட்டுக்கிறது. இது வாய் புண்ணுக்காக மட்டும் தான் போடுறது. வாய் என்னன்னு சூடா படுத்துட்டே இருக்கும் போது உடம்புல சூடு வந்து வாய் புண்ணு வந்துடும். குழந்தைக்கு பால் சவட்டி குடிக்கும் போது வாய் புண்ணு வந்துடும். குழந்தைக்கு வராம தடுக்கிறதுக்காக நம்ம தாய்மார்கள். இப்ப சாதாரண இப்ப இருக்க ஒருத்தருக்கு வாய் புண்ணு வந்துச்சுன்னா இந்த மாச்சக்காயை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். தேய்ச்சு பால்ல தேய்ச்சு நம்ம வாயில தேய்ச்சு நம்ம வாயில புண்ணு இருக்கோ அதை வச்சுக்கிட்டோம்னாக்கா அது இந்த சரியா போயிடும். சூப்பர். அவ்வளவுதான். இவ்வளத்தையும் அரைச்சு வச்சு இதெல்லாமே வறுத்து அரைக்கணும் இல்லையா? ஆமா, லேசா
வெதும்பல் அரைக்கணும். வறுக்கிறோம் நல்லா கருக விட்டுறக்கூடாது. சும்மா லேசா சூடாக்கணும். மாடல அந்த ஈரப்பசம் போறதுக்காக, ஏன்னா நம்ம 4 படம் வச்சிருக்க மருந்து இல்லையா, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஈரப்பதம் மட்டும், அதுல இருக்கிற ஈரப்பதம் போறதுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்து அரைச்சிடணும். பொடி பண்ணி அரைச்சு பொடி வச்சு அரைச்சு பாட்டில்ல ஏதாவது இடிக்கிறதுக்கு அந்த காலத்துல இடிச்சாங்க, இப்ப இடிக்க முடியாது. அதனால மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழந்தை பெற்ற குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். இந்த பொடி தான் இது. இப்போ நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு, இவ்வளோதான் இருக்கு பாட்டிலில். உள்ள போடுங்க. இது அரைச்சது, நிறைய அரைச்சது காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த இவ்வளோண்டு தான் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த பொருள்லாம் வாங்கி இப்போ அரைக்க போகிறோம். இப்போ வறுத்து அரைச்சிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அரைச்சிட்டு வந்தாச்சு.